நண்பர்களே, மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். பணத்தை எந்த பங்குல போடுறது லாபம் தரும்? நீங்க பங்கு சரியா தேர்வு பண்ணலனா உங்க ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது ஃபெயில் ஆகும். இன்னைக்கு நம்ம பங்கு தேர்வு செய்வது எப்படி, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, நான் எந்த மெத்தடை ஃபாலோ பண்றேன் என்பதை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பங்கு தேர்வின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ரேஸ் காருக்கு ராங் என்ஜினை போட்டால் அது ஓடுமா? கண்டிப்பாக ஓடாது. அதுபோல தான் மார்க்கெட்டில் ராங் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணீங்கன்னா அது உங்கள் கேபிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ரும். ஓகேங்களா? சில பங்குகள் டெட் ஸ்லோ, எவ்வளோ நாள் வைத்தாலும் அந்த ப்ரைஸ் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் சில பங்குகள் ஜெட் ஸ்பீடில் இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறவங்க அந்த ஜெட் ஸ்பீடு இருக்கிற ஸ்டாக்கை தான் எப்பயுமே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கு தான் எப்பயுமே அவங்களுக்கு நிரந்தர லாபத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஹை வால்யூம் பங்கு, அதை பற்றி பார்ப்போம். வால்யூம் அப்படின்னா ஒரு பங்குல எவ்வளோ ஷேர்ஸ் அந்த நாளில் ட்ரேட் ஆகுது அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ வால்யூம் அதிகமாக இருந்தால் அதில் பையிங் செல்லிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்பவே வேகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பங்கு ஏக்கு வால்யூம் 1 லேக் ஷேர்ஸ்ன்னு வச்சுங்க, பங்கு பிக்கு 50 லேக் ஷேர்ஸ்ன்னு வச்சுங்க. எந்த பங்கு இன்ட்ராடேவில் அதிக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ டெஃபினட்டாக பங்கு பி தான் அதிகமாக இன்ட்ராடே மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் 50 லேக் ஷேர்ஸ் ட்ரேடிங் வால்யூம் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ராங் ட்ரேட், அதாவது ஸ்ட்ராங் ட்ரெண்ட் பங்குகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல ட்ரெண்டுனா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ட்ரெண்டுனா என்னன்னா, ஒன்று அப் ட்ரெண்ட் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் இருக்குது, மூணாவது சைட்வேஸ் இருக்குது. இந்த 3 வகையான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடேக்கு சிறந்தது ஆல்ரெடி ஒரு டிரெக்ஷனில் போயிட்டு இருக்க பங்குகள் தான் சிறந்தது. ஏன் அப்படின்னா ட்ரெண்டுக்கு எதிராக எப்பயுமே நம்ம போகக்கூடாது. ஸோ ட்ரெண்டு வேகத்தில் போயிட்டு இருக்கிற பங்குகளை நம்ம இன்ட்ராடே பண்ணோமோ அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணுற மெயின் டூல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். சார்ட் லிங்க்கு, ஸ்க்ரீனரு, ஹை வால்யூம் ப்ளஸ் ப்ரைஸ் பிரேக் அவுட் எந்த ஸ்டாக் ஆகுதோ அதை நான் செலக்ட் பண்ணுவேன். அடுத்தது மணி கண்ட்ரோலு, நியூஸில் பல்க் டீல், பிளாக் டீல் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸை நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதில் வால்யூம் ஸ்பைக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஸ்பைக்கர்ஸ், அவர்லி கெய்னர்ஸ், டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், இந்த மாதிரியான பங்குகள் இன்ட்ராடே பேசிஸில் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக இன்ட்ராடேவில் லாபம் தரக்கூடிய பங்குகளாக அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த பங்குகள்லாம் ஹை வால்யூமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளியர் ட்ரெண்டாக இருக்கணும். அதாவது அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நியூஸ் இம்பேக்டாக இருக்கணும். அதாவது போனஸு, அப்புறம் ரிசல்ட்ஸு, அப்புறம் மெர்ஜ் ஆகிறது, ஃபண்டு ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட்டு சார்ட்டில் பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்குங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ராடேவுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ஸ்டாக்குகளை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா NSDL அப்படின்ற ஒரு ஸ்டாக் நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் ஐபிஓவில் லிஸ்டட் ஆச்சு. இன்னைக்கு மோர் தென் 50% கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா அதில் வர வால்யூம் தான் காரணம். ஸோ இந்த வால்யூமால் நிறைய மூமெண்டம் இருக்குது ப்ரைஸில். அதனால் இன்ட்ராடேவில் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ட்ரெண்டு, ஹை வால்யூமு, அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கிளியராக கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் இன்ட்ராடே பேசிஸில் அதிக லாபம் பெறலாம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர பார்ட்டில் அடுத்து வர வீடியோஸில் இதை விட சூப்பரான ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.